ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிவப்பரிசியில் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிவப்பரிசி மாவு எடுத்துக்கிறேன். சிவப்பரிசியில் கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்றது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியானது. முதல்ல அரிசியில் செய்கிற எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தி கம்மி தான். ஆனால் சிவப்பரிசியில் செய்கிறது இது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அது கூட சேர்ந்த அரிசி. இப்போ நான் லேசாக வெதுன்னு வெண்ணி வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்போ இது கொழுக்கட்டை பிசையும்போது ஒரு பிஞ்சு வேணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இது சாமிக்கு செய்யலை, நான் சும்மா சாப்பிட்றதுக்காக வீட்டில் செஞ்சேன். இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் பொரிகடலையும் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் இதையும் மிக்சியில் கொரன்னு லேசாக அரைச்சி எடுத்து அந்த தேங்காயோட சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, பூரணம் கொழுக்கட்டைக்கு உள்ளே வைப்போம் இல்லையா, அந்த பூரணத்துக்கு. இப்போ நான் மண்டவெல்லம் இது வீட்டிலேயே நான் வாங்கி டப்பாவில் நுணுக்கி வச்சுக்கிடுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த கட்டியை உடச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அதுக்காக. இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் தேங்காய் அடிக்கும் போதே 2 ஏலக்காவும் சேர்த்து அடிச்சிட்டேன். இப்போ இந்த 3ஐயும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டைக்கு நம்ம இந்த மாதிரியும் மடிச்சுக்கலாம், அச்சு இல்லாமல். இப்படி மடிக்கணுனாலும் மடிச்சுக்கலாம். இல்லை பிள்ளையார் இந்த பூர்ண கொழுக்கட்டை ஷேப்பில் வேணுன்னா கூட இப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு சென்டரில் நம்ம பூர்ணம் வச்சோம் அப்படின்னா அது நல்லா அந்த கொழுக்கட்டை ஷேப்பே நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு தேவையான அளவு அந்த நீங்கள் ரவுண்டு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பூர்ணம் வச்சுக்கோங்க. நான் சின்னதாக தான் பிடித்தேன், அச்சு தான் வச்சு செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி பிள்ளையார் கணக்காகவே நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாது கொஞ்சம். இந்த மாதிரி தேவையான அளவு பூர்ணம் வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம அவிச்சு எடுத்துட வேண்டியதான். நான் எனக்கு இப்போ எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் அச்சிலாம் கிடையாது, சும்மா கைட்டு பிடிச்சி வச்சுருவாங்க, அது வேலையே ஈஸியாக இருக்கும். இப்போ அச்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நெய் தடவிக்கிட்டு வச்சுக்கிட்டு அச்சில் பண்ணுறது ஒன்று கரெக்டாக வருது, ஒன்று கரெக்டாக வர மாட்டேங்குது. இப்போ எந்த பொருளும் வாங்கினாலும் அதை சேவ் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் சும்மா விதவிதமாக எனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படியெல்லாம் நான் பாட்டுக்கு ரவுண்டு பிடி கொழுக்கட்டை சேஃபு, பிள்ளையார் சேஃபு என்னென்ன எனக்கு தோணுச்சோ நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஆனால் கொழுக்கட்டை சூப்பராக இருந்தது சாப்பிட்டா. அதுக்கப்புறம் இந்த பூரணம் கொஞ்சம் எனக்கு மிச்சம் இருந்தது. இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் பொரிகடலையும் கடலைப்பருப்பும் அரைச்சி போட்டு, ஏன்னா இனிப்பு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறனால கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த பூரணத்தை எல்லாத்தையும் நல்லா கிண்டி எடுத்துட்டேன். நெய்யில் அந்த மண்டவெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி. நல்லா உருகவுமே அந்த பொரிகடலை, கடலைப்பருப்பு, ஏலக்காய், தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோமா, நம்ம சூப்பரான லட்டு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டையை விட எனக்கு லட்டு உருண்டை தான் ரொம்ப பிடிச்சது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பூர்ணம் மிஞ்சினது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட தேங்காய், கடலைப்பருப்பு, பொரிகடலை, ஏலக்காய் இதை கூட நெய்யில் போட்டு நெய் மட்டும் ஊற்றி அதுலேயே நல்லா கிண்டி எடுத்தா சூப்பரான லட்டு உருண்டை ரெடி ஆகிட்டு. நான் எதிரே பார்க்கல இப்படி வரும்னு. என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.